வணக்கம் நண்பர்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ், நான் எபி. இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, 2 டம்பிள் வச்சு பேக் ஒர்க் அவுட் எப்படி பண்ணலான்னு வீட்டிலேயே. இப்போ நீங்கள் க்ளோஸாக வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து செஸ்ட்டுக்கு. உங்கள் கையை வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி அகலமாக பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது லேட்டுக்கு வேலை செய்யும், பேக்குக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல் ஹவர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். வீட்லேயே இருக்கிற கட்டல்லையோ இல்லை பெஞ்சிலையோ நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் லேட் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் காமிக்கிற பாருங்கள். கையை வந்துட்டு நம்ம அகலமாக விரிச்சுக்கணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஃபுல் ஹவர் போட்டிங்கன்னா அது செஸ்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பேக் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஆனால் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. லேட் புல் டவுனில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் நம்மக்கிட்ட டம்பிள் இல்லைங்கும்போது, அதாவது ஜிம் ஸ்பெசிலிட்டி இல்லை, நம்ம வீட்டில் தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சிங்கிள் ரோ லேட். சரிங்களா? டம்பிள் ரோன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் லேட்டோடு உங்கள் கையை சேர்த்து நம்ம மேலே கொண்டு போகணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கட்டில் ஒரு செவுரு இருந்தாலே போதும். கால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டம்பிளை வச்சே நீங்கள் பண்ணலாம். ரெகுலராக இந்த மாதிரி பண்ணாலே உங்கள் பேக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்படி பண்ணனா, அல்லது இல்லைன்னா காலை வந்துட்டு கொஞ்சம் பேக்கில் வச்சு, அதாவது இருங்க காமிக்கிறேன். காலை இந்த காலை இப்படி பின்னாடி வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த பயிற்சி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 டம்பிள் இருந்தாலே போதும். நம்ம ஃபிட்டாக இருக்கேன், போதும், எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் எனக்கு ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருக்குங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நல்லா சாப்பிடலாம். சரிங்களா? நல்லா ஹெல்த்தியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இதவே நம்ம 2 டம்பிளில் பண்ணலாம். இதவே 2 டம்பிளில் வச்சு நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? சேம் அதே தான், இப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி பண்ணும்போது கூட நம்மளுடைய அப்பர் பேக், லோவர் பேக், மிடில் பேக் எல்லாமே என்கேஜ் ஆகும். நல்ல உங்கள் பேக் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்து நல்ல ஓய்வில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்பலில் தான் டெட் லிஃப்ட் பண்ணுவோம். இது டம்பிள்லேயும் பண்ணலாம். சரிங்களா? முதுகை ரொம்ப வளைக்காமல் காலை முட்டியை வளைச்சி நீங்கள் இப்படி பண்ணும்போது இது வந்து உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங், உங்கள் க்ளூட்ஸு, அது போக உங்கள் லோவர் பேக்கு, இதுக்கெல்லாமே வந்து இந்த டெட் லிஃப்ட் வந்து ரொம்ப நல்ல பயிற்சி தான். சரிங்களா? ஆனால் இதுவே வந்துட்டு நீங்கள் காலை மடக்காமல் அப்படியே முதுகை வளைக்காமல் கீழே போனீங்கன்னா உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு அது வேலை செய்யும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நம்ம டீபார் ரோ பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம இந்த டம்பிளில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி குமிஞ்சின்னு இந்த டம்பிள்லையும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். டீபார் ரோவுக்கு பதிலாக இல்லைன்னா 2 டம்பிளை வச்சு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக காமிக்கிறேன். சரிங்களா? இந்த பயிற்சிகளை செஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு நல்ல பேக் வந்து டெவலப் ஆகும். ஆனால் நல்லா நீங்கள் வந்துட்டு ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்கள் பேக் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும். இந்த தம்பி தான் எனக்கு வீடியோ எடுக்க உதவி செஞ்சார்.